வெல்கம் டு டாப் வைஸ் யூடியூப் சேனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன். நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டிக்காக ஒரு ஸ்டேட் லெவல் ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதோட டெஸ்ட் நம்பர் 4 ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. If all the letters of the English alphabet are divided into equal halves and second half is written first followed by the first half, then which letter would appear at the first fifth place to the right of 11th letter from the left? தமிழ்ல படிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா? எதுக்காக ஒன்றும் இல்லை கைஸ், நான் திரும்ப என்ன சொல்றேன்னா இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக தமிழ்ல படிக்க வேணாமே அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூ பண்றேன். நிறைய பேர் கேட்ட ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்றேன், இனிமேல் தமிழையே படிச்சுட்டே நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? ஆங்கில எழுத்துக்களின் அனைத்து எழுத்துக்களையும் 2 சமபதிகளாக பிரித்து இரண்டாவது பாதியை முதலில் எழுதி பின்னர் முதல் பாதியை எழுதினால் இடதுபுறத்தில் இருந்து 11வது எழுத்தின் வலதுபுறத்தில் 5வது இடத்தில் இருக்கும் எந்த எழுத்து தோன்றும் கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டா பிரிச்சு எழுதுவோம்ல, அதாவது A to M N to Z அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, ABCD ரீசனிங் பர்பஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பிரிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் அதாவது N to Z ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் A to M எழுதுனா அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா பாத்துலாமா, லெஃப்ட் சைட்ல இருந்து 11th பிளேஸ்ல இருக்க நபருக்கு லெட்டருக்கு ரைட் சைட்ல 5th பிளேஸ்ல யார் இருப்பான்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? இதை நம்ம எதுக்குள்ள கொண்டு வரலாம், இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். பாருங்க. சரி, இப்ப மேம் உட்காந்து எழுதணுமான்னு கேட்டா இல்ல, ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். எப்படின்னா லாஸ்ட்ல இருந்து எழுதுறப்ப எனக்கு எப்படி கிடைக்கும், Nல இருந்து Z வரைக்கும் கிடைச்சிருவாங்க. கரெக்ட் தானே? ஸோ அப்படி எழுதுறப்ப எனக்கு 13 வந்துடும். எனக்கு யார் வேணும், 11th வேணும். ஓகே, அந்த 11th இருந்து ரைட் சைட்ல 5th சொல்லிட்டாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து 11th பிளேஸ் அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு ரைட் சைட்ல 5th பிளேஸ் சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஷார்ட்கட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து 11th பிளேஸ், இதே ஆளுக்கு ரைட் சைட்ல 5th பிளேஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே, இப்போ இவரோட பொசிஷனை நம்ம லெஃப்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணா ஈஸியா இருக்கும் இல்லையா? அப்ப லெஃப்ட்ல இருந்து பார்த்தா இவரோட பொசிஷன் என்னவா இருக்கும், 11 + 5 என்னவா இருக்கும், 16 தான் இருக்கும். இப்ப நம்ம யாரை கண்டுபிடிச்சா போதும், அந்த மாதிரி மாத்தி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 16th from the left கண்டுபிடிச்சா போதும். கரெக்ட் தானே? புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் இருப்பா, Nல ஸ்டார்ட் ஆகிட்டு Z வரைக்கும் இருப்பாங்க. கரெக்ட் தானே? N ஸ்டார்ட் ஆகி Z வரைக்கும் இருப்பாங்க. இவங்க எவ்வளவு இருப்பாங்க, 13ஓட முடிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? சோ கவுண்ட் பண்ணி பாக்குறதா பாருங்க, சிம்பிள். கீழே 13 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சோ 13 ஆகிரும். எனக்கு 16 வேணும் இல்லையா, அப்ப 14 15 16 யாரும் பார்த்தா போதும் இல்லையா? பாருங்க, 1 2 3 14 15 16 16th பிளேஸ்ல யார் இருக்கா, C இருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான் சிம்பிள். என்ன பண்றேன், 2 ஹாஃப் பிரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் Nல இருந்து Z வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் Aல இருந்து M வரைக்கும் எழுதுறேன். அப்படி எழுதுறப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து 16th யாரும் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? சரி, ஆன்சர் சூஸ் பண்ணலாமா? ஆப்ஷன் A C அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பா. ஓகே, உங்களோட क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चन நம்பர் 6 என்ன வந்திருக்குப்பா, கோடிங் டிகோடிங். ஓகேவா? in a certain code language row is coded as 7245, turn is coded as 5689, what is code for R? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரோம் என்பது 7245 எனவும் மற்றும் டர்ன் என்பது 5689 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆறுக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சால்வ் பண்ணலாமா? சரி, ரெண்டு பேர்ல வந்துட்டு காமனா இருக்கவங்களை கேட்டிருக்காங்களா இல்ல ரெண்டு பேர்லயும் ஆடா இருக்கவங்களை கேட்டிருக்காங்களா? இதேதான் ரெண்டே டைப் தான் இந்த மெத்தட்லயே மொத்தமாவே. ஓகேவா? இப்ப பாருங்க, யாரு கேட்டிருக்காங்க, எனக்கு காமனா இருக்கவங்க தான் கேட்டிருக்காங்க. சோ ரெண்டுத்துலயுமே 6 தான் காமனா இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயுமே காமனா இருக்க கோடு யாருன்னு பார்த்தா முடிஞ்சு 5689 7245. யார் காமனா இருக்கா, இங்க 5689 7245 யார் தான் காமனா இருக்காங்க, 5 தான் காமனா இருக்காங்க. சோ R is code for 5. ஓகேவா? R is coded as 5. 5 is code for R. எப்படி வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 10 உங்க क्वेश्चन பேப்பர்ல XC14 is related to VG1 in a certain way. In the same way RD18 is related to PH5. UP-4 is related to dash. இதான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ XC14 என்பது VG1 உடன் தொடர்புடையது. அதே மாதிரி இந்த டைரக்ஷன் ஃபாலோ ஆச்சுனா UP4 கூட யார் வந்து ரிலேட் ஆவாங்கன்னு கேக்குறாங்க. இத நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னு லெட்டர் இல்லாட்டி நம்பர் வச்சு ப்ரோசீட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்க்கலாமா? ஓகே, X அப்படின்றது V ஆ மாறி இருக்கு, C என்றது
ஜியா மாறி ஓகேவா சரி எக்ஸ் ஓட வேல்யூ என்ன கைஸ் 24 v ஓட வேல்யூ 22 என்ன ஹேப்பனிங்க -2 ஆகிருக்கு சரி கரெக்ட்டா செக் பண்ணிடலாமா ஓகே ஆர் பி ஆர் 18 பி 16 என்ன ஆயிருக்காங்க -2 தான் அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆகணும் -2 ஆகணும் செக் பண்ணலாமா u ஓட வேல்யூ 21 -2 பண்ணா என்ன கிடைக்கும் 19 which is yes அப்ப எனக்கு s ல ஸ்டார்ட் ஆற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் யார் இருக்காங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு st -9 மட்டும் தான் இருக்கு சப்போஸ் எனக்கு இன்னொரு ஆப்ஷன் s ல இருக்கு அப்படி என்ன பண்ணுவேன் அடுத்து செகண்ட் லெட்டர் செக் பண்ணுவேன் இல்ல நம்பர் காமனா இருக்குனா சரி நம்பர் காமனா இருக்குயா ஏன் ப்ரோசீட் பண்ணலனா இங்க பாருங்க 7 இருக்கு 9 இருக்கு நம்ம நம்பரை வச்சு போயிருந்தோம்னா திரும்ப என்ன பண்ணிருக்கணும் லெட்டர் கிட்ட தான் சுத்தி போய் நின்னு இருப்போம் அதனால ஆப்ஷன்ஸ் வச்சு நான் யாரை சூஸ் பண்ணணும்ன்றத தெளிவா புரிஞ்சுட்டா போதும் ஓகேவா அந்த क्वेश्चनல எப்படின்னா சில பேருக்கு டக்கு வந்து நம்பர் தான் ஈஸியா தெரியும் நம்பரை வச்சு பாக்குறப்ப ஈஸியா இருக்கும்னு ட்ரை பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபபிலி நான் பார்த்த क्वेश्चन வரைக்குமே நம்பர் கொஞ்சம் காமனா இருக்க மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும் சோ லெட்டர்ஸ் ப்ரோசீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே சரி வந்திருக்கு find the next term in the following series ஓகேவா 117389525593627 ஓகே சோ நான் இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு டிஃபரன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணலாம் ஓகே 117389525593627 நெக்ஸ்ட் டேர்ம்ல என்ன கண்டுபிடிப்போம் ரைட்டா சரி 117 க்கும் 389 ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பார்க்கலாமா 272 டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் 389 க்கும் 525 க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் 6 3 136 டிஃபரண்ட் இருக்கும் ரைட் நெக்ஸ்ட் 525 க்கும் 593 க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தா எவ்வளவு இருக்கு 68 நெக்ஸ்ட் 593 க்கும் 627 க்கு எவ்வளவு டிஃபரண்ட் இருக்குன்னு பார்த்தா 34 சோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பாருங்களேன் என்ன தெரியுது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு 272 ஓட half தான் யாரு 136 ஓகே மேம் அப்ப டிவைடட் பை 2 பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் 136 ஓட half தான் யாரு 68 ஓகே நெக்ஸ்ட் 68 ஓட half தான் யாரு 34 அப்ப என்ன கிளியரா தெரிஞ்சிச்சு இந்த டிஃபரன்ஸ் half half-ஆ கண்டினியூ ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்ப 34 ஓட half யாரா இருப்பாங்க எனக்கு 17 சோ 627 plus 17 add பண்ணா என்ன கிடைப்பாங்க 644 ஆப்ஷன் A 644 தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சோ டக்குன்னு ரிமெம்பர் பார்த்தா தோணாது போட்டு பாருங்க டிஃபரன்ஸ் வச்சு எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்டா டக்குன்னு கிளிக் ஆயிரும் பார்த்து கண்ணால அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது கையை வைக்கணும் பேப்பர்ல ஓகே நெக்ஸ்ட் blood relation A plus B means A is sister of B ஓகேவா A plus B என்பது A என்பது B இன் சகோதரி இந்த மாதிரி வந்து கோட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பார்க்கலாமா M N O P Q ரைட் நீங்க போலாம் சரி M multiplication symbol multiplication என்ன சொல்றாங்க M is wife of N M என்பது B N இன் மனைவி அப்படி சொல்றாங்க சோ M யாரு N ஓட wife அப்படினு தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் N minus O N minus O என்னது N is brother of O N யாரா N என்பது O வின் சகோதரர் அப்படி சொல்லிட்டாங்க சோ அப்ப O ஓட brother தான் N நெக்ஸ்ட் O plus P plus எங்க இருக்கு O is sister of P O என்பது P இன் சகோதரி அப்படி சொல்லிட்டாங்க சோ O யாரா P ஓட sister அப்படி சொல்லிட்டாங்க சரி நெக்ஸ்ட் P division Q அப்பனா என்ன அர்த்தமா P is father of Q P என்பது Q வின் தந்தை அப்படி சொல்லிட்டாங்க சோ P யாரு Q ஓட father அப்படி சொல்லிட்டாங்க முடிஞ்சு Q பொண்ணா பையனான்றது எனக்கு இங்க மென்ஷன் ஆகல சரியா ஓகே இப்போ क्वेश्चन என்ன அப்படினா how is M related to Q அப்படினு கேட்டாங்க ஓகேவா M என்பது Q உடன் எவ்வாறு தொடர்புடையது அப்படினு கேட்டாங்க சரியா Q க்கு M என்ன வரவு அப்பாவோட அப்பா இருக்காங்க இல்லையா அப்பாவோட பிரதரோட வைஃப் இது எப்படி சொல்லலாம் நம்ம ஆன்ட்னு சொல்லலாமா இல்லாட்டி क्वेश्चन எப்படி இருக்குன்னு பாப்போம் fathers brothers wife பார்க்கலாமா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு fathers brothers wife எங்க சித்தி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் பெரியமா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ரிலேஷன் தான் இங்க எங்க அப்பாவோட பிரதரோட வைஃப் ரைட் தமிழ்ல என்ன இருக்கு ஆப்ஷன் தந்தையின் சகோதரனின் மனைவி
ஓகேவா? இந்த மாதிரி டைரக்டா கொடுக்குறப்ப ஈஸியா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், A and B are brothers of C. Again என்ன blood relation தான். A and B are brothers of C. A வும் B யும் யாரு brothers of C ன்னு சொல்லிட்டாங்க. So brothers of C சொன்னதுனால எனக்கு A வும் B யும் மேல், பட் C ன்றது மேலா ஃபீமேலான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், B is son of D and E. B யாரு son of D and E அப்படி சொல்லிட்டாங்க. சோ அப்ப B ஓட அப்பா அம்மா தான் யாருன்னு சொல்லிட்டாங்க, D and E. சோ அவங்க ரெண்டு பேருக்கு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் பண்றாங்க, டபுள் லைன் வச்சு போறோம். இப்போ யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாது, யார் ஃபீமேல் யார் மேல் தெரியாது. ஓகே, சரி நெக்ஸ்ட், D is daughter of F. இப்போ தெரிஞ்சிச்சா? D யாரா daughter of F. ஓகேவா? சோ அப்ப F ஓட பொண்ணு D அப்படின்னா D வந்து அம்மாவா இருப்பாங்க, B க்கு E அப்பா. ஓகே, நெக்ஸ்ட், P is father-in-law of E. P யாருன்னா E ஓட father-in-law அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப E ஓட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபோட அப்பா ஆல்ரெடி இவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு பேரண்ட். அது இன்னொருத்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, P பத்தி பேசுறாங்க. P தான் father-in-law அப்படின்னா F ஓட இருப்பாங்க, mother-in-lawவா இருப்பாங்க. ஓகேவா? சரி, அட் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, Q is son of F அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ F இருக்காங்க, F ஓட son தான் யாருன்னா Q. அப்ப D க்கு அங்க யாரா இருப்பாங்க, பிரதரா இருப்பாங்க. கான்செப்ட் கிளியரா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, how is A related to P அப்படின்னு கேட்டாங்க. P க்கு A என்ன உறவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? P க்கு A என்ன உறவு? P யோட மகளுடைய மகன், தன்னுடைய மகளின் மகன், எனக்கு என்ன உறவு வேணும், பேரன். அவ்வளவுதான், முடிஞ்சு. கிராண்ட் சன். பார்க்கலாமா? ஆப்ஷன் பி கிராண்ட் சன் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகே, தமிழ்ல புரியல ஒரு சொல்லலாம், வேணா வெயிட் பண்ணுங்க. A மற்றும் B ஆகியோர் C இன் சகோதரர்கள். A யாரு B யாரு சொல்லிட்டாங்க, A மற்றும் B யாரு C இன் சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், B என்பவர் D மற்றும் E இன் மகன். B யாரு D க்கும் E க்கும் பிறந்த ஒரு பையன். ஓகே, நெக்ஸ்ட், D என்பவர் F இன் மகள். D யாரு F ஓட மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், E இன் மாமனார் P. E யோட மாமனார் தான் P னா அப்ப D யோட அப்பாவா இருப்பாங்களா? சோ D யோட அப்பா தான் யாரு, P. எப்ப இவங்க அம்மாவா இருப்பாங்க. முடிஞ்சு. Q என்பவர் F இன் மகன். ஓகேவா? Q என்பவர் F இன் மகன். F க்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்காங்க, சோ அவங்களோட பிரதர் தான் யாரா இருப்பாங்க, Q வா இருப்பாங்க. ஓகே, முடிஞ்சு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, P க்கு A என்ன உறவு கேக்குறாங்க. P க்கு A என்ன உறவு இங்க இருந்து பாருங்க. ஓகேவா? P யோட டாட்டரோட சன். ஓகேவா? P இன் மகளின் மகன். சோ கிராண்ட் சன், பேரன் அப்படின்றத சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? கிளியர் தானே? Which number from the option will replace the question mark? So again series வந்திருக்கு, ட்ரை பண்ணலாமா? 7 1 5 6 44 35 29. சோ டிஃபரன்ஸே ட்ரை பண்ணலாம். கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சோ டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன கிடைப்பாங்க, 15. ஓகே, நெக்ஸ்ட் 6 12. நெக்ஸ்ட் 9. சோ இங்க 6. ரைட். என்ன ஆயிருக்காங்க, இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க. டிஃபரன்ஸ் எல்லாம் யாரா இருக்காங்க, 3 ஓட மல்டிபிள்ஸ், which is இங்க +3, சாரி -3 -3 again -3. சோ இங்க -3 பண்ணா யார் கிடைப்பாங்க, 3 கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும், 29 கூட 3 ஐ மைனஸ் பண்ணணும். சோ எல்லாமே டிக்ரீஸ் ஆயிட்டு தானே வந்திருக்கு. சோ 29 -3 பண்ணா என்ன கிடைக்கும், 26. ஆப்ஷன் A 26 தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்? சோ அனலாகி பார்க்கலாம். திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பாருங்க, ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்றதுதான். ஓகேவா? சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆஷ் இருக்க இடத்துலயும் பெர்சன்டேஜ் இருக்க இடத்துலயும் இங்க இருக்கிற வேல்யூஸ் அப்ளை பண்றப்ப எனக்கு பேட்டர்ன் 2 பேருக்கும், இந்த 2 செட்டுக்கும் ஒரே பேட்டர்ன் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்க பேர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன்ல. கரெக்டா? சரி, ஓகே. பாருங்க, ஆர் எம், எம்மையும் ஆரையும் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். அதே மாதிரி இங்க டி ஒய் சால்வ் பண்ணலாமா? எம்மோட வேல்யூ 13, ஆரோட வேல்யூ 18. என்ன ஆயிருக்கு, +5. ஓகே, இங்க பாருங்க, டி ஓட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 25. அப்போ +5.
இப்போதைக்கு என்ன இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, ரைட்டா? ஆனா இந்த எம் ஒய் வந்தா கரெக்ட் ஆகுதுல. ஆனா ஆப்ஷன் பி பாருங்க, எம்ஒய். ஆப்ஷன் பி எம்ஒய் இருக்கா? ஆப்ஷன் டில என்ன ஆயிடுச்சு, என்ஒய் வந்துருச்சு, தேவையில்ல எனக்கு. ஆப்ஷன் சில கேஒய் வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் சி டியும் என்ன பண்ணிட்டேன், எலிமினேட் பண்ணிட்டேன். இப்ப ஏவா பின்னு மட்டும் செக் பண்ணா போதும். ஏக்கும் பிக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, செகண்ட் லெட்டர்ல சேஞ்ச் இருக்கா? ஓகே, எம் ஹெச் இருக்கீங்க, இங்க எம் ஓ இருக்கு. யாரு கரெக்ட்னு பாத்துடலாமா? ஓகே, இங்க நான் ஹெச்சுக்கும் எம்முக்கும் பாக்குறேன், ஹெச்சுக்கும் எம்முக்கும் பாக்குறேன். ஹெச்சோட வேல்யூ 8, எம்மோட வேல்யூ என்ன 13. அப்ப +5 பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இங்க ஓ டி பாப்பேன், ஓவோட வேல்யூ 15, டியோட வேல்யூ 20. இங்க என்ன ஆயிடுச்சு, +5 பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் பி ல செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? மேட்ச் ஆனா அடுத்து செக் பண்ணணும், மூணாவது லெட்டர் செக் பண்ணணும். ஓகே, ஓவோட வேல்யூ 15, எம்மோட வேல்யூ 13. என்ன இருக்கு, -2 ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஓவோட வேல்யூ 15 அண்ட் இங்க என்ன இருக்கு, எல், எல்லோட வேல்யூ 12. என்ன ஆயிருக்கீங்க, -3 ஆயிருக்கு மேம். இங்க என்ன ஆயிடுச்சு, எனக்கு +-2 ஆச்சு, அங்க -3 ஆயிருக்கு. அதாவது 15 13 கிடைச்சது, அங்க 15 12 வந்துருச்சு. ஓகே, அங்க என்ன ஆயிடுச்சு, பேட்டர்ன் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. சோ எனக்கு யார் தான் கரெக்டா இருக்கா, ஆப்ஷன் ஏ MHIYTU அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது எல்லாருக்குமே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், கண்டிப்பா தப்பு பண்ணாம போடுங்க இனிமே. ஓகே, ரைட். சோ கோடிங் டிகோடிங் கொஸ்டின் நம்பர் 30 உங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாமா? சரி. At 9385, at 9385 இதுதான் கொஸ்டின். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். If the first element is a symbol, okay அம்மா, and last a number, the code for these two are to be interchanged. First element symbol, last element number. முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, மேம் வந்துட்டு நீங்க வந்து அடுத்த கண்டிஷன் படிப்பீங்க, நான் வீடியோவே பார்த்தேன், நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ இது எதுக்காகனா, இப்பதான் நீங்க அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்றேன், ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் செகண்ட் கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன்ல? ஓகே, நான் வேணா உங்களுக்கு சொல்லி தரேன்னு நான் சொல்லாமே தவிர்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், பார்த்தாலே தெரியும். அடுத்த கண்டிஷன்ல என்ன பண்ணலாம், அப்படி செக் பண்ணா கூட இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அடுத்த செகண்ட் கண்டிஷன்ல பாருங்களேன். இஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் an odd number சொல்லிட்டான், ஆட் நம்பரா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இல்ல, அப்ப என்ன பண்ணக்கூடாது, அதை கண்டினியூவே பண்ணக்கூடாது, படிக்கவே விட்டுரும். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் போத் தி செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் ஆர் ஸ்கொயர் வேல்யூஸ், செகண்ட் எலிமெண்ட் 9 ஸ்கொயர் வேல்யூஸ், 3 என்னது ஸ்கொயர் வேல்யூவா இல்ல, அப்படி என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே படிச்சாலும் கூட, பயத்துல படிச்சாலும் கூட ஃபுல்லா படிக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, முதல் கூறு ஒரு குறியீடாக தான் இருக்கு. இரண்டாவது கூறு என்னவா இருக்கணுமா, ஒரு எண்ணாகவும் இருந்தால், சும்மாவே சொல்லிட்டாங்க, ஒரு நம்பராவே இருந்தாலுமே அது என்ன சொல்லிட்டாங்களா, அந்த கோட் என்ன பண்ணணுமா, ஒன்றுக்கொன்று மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன எனக்கு வரணும், 5 அட்டுன்னு முடியும். கோட் எப்படி போடணும், 5ஓட கோட் ஃபர்ஸ்ட் வரணும், அட்டோட கோட் லாஸ்டா வரணும். இதுதான் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன். இப்படி மட்டும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்க்கலாமா? சரி, 5க்கான கோட் என்ன, 5க்கான கோடு ஏ, அப்ப ஏல ஸ்டார்ட் ஆகும். அட்டுக்கான கோடு என்ன, Z. ஓகே, ஏல ஸ்டார்ட் ஆகி Z ல முடியற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கணும். Z ல ஸ்டார்ட் ஆகுது, Z ல ஸ்டார்ட் ஆகுது, இங்க பாருங்க A Z. அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல யாரும் செக் பண்ணா போதும். கரெக்டா? சோ ACB இருக்கு, இங்க ACL இருக்கு. அப்ப தேர்ட் எலிமெண்ட்கான கோட் என்னன்னு பார்த்தா முடிஞ்சா, தேர்ட் எலிமெண்ட் என்ன 3, 3க்கான கோட் என்ன மேம் L. அப்ப L எங்க இருக்கு, ஆப்ஷன் D ACL TZ அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். கிளியர் தானே? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். கண்டிஷன் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு பார்த்தாலே, மிஞ்சி போனா ஒரே கண்டிஷன் தான் திரும்ப வரப்போகுது. நீங்க ஒரு 30 கொஸ்டின் 20 கொஸ்டின் இதுல பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர்ல தெரிஞ்சு, என்ன கண்டிஷன் கேட்டிருக்கான்னு ஃபர்ஸ்ட் படிக்கும் போது தெரிஞ்சு. ஓகே, சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் பாருங்க இந்த டாபிக்ல, அப்படியே பழகிடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் அனலாகி கொஸ்டின் நம்பர் 33 உங்க கொஸ்டின் பேப்பர்ல. ரைட், 22 28 31 39 45 48. சோ என்ன ஆகுதுங்க, மூணு எலிமெண்ட்டுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 22 28 என்னப்பா இருக்கு, +6 ஆயிருக்கு. 28 31 என்ன இருக்கு, +3 ஆயிருக்கு.
மேபி இது மல்டிபிளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணி இது கூட பண்ணிருக்கலாம். நம்ம செக் பண்றோம் அது கரெக்டா இருந்தா கண்டினியூ பண்ண போறோம். ஓகே 39 45 என்ன இருக்கு +6 முடிஞ்சு மேம் அவ்வளவுதான். 45 48 +3 அப்ப என்ன பண்ணலாம் +6 +3 இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ண போறோம். ஓகே 5359 என்ன +6 5965 என்ன +6 எனக்கு என்ன ஆயிடுச்சு +6 +6 வந்துட்டு ஆப்ஷன் ஏ கிடையாது. 44 47 என்ன இருக்கு +3 ஆயிருக்கு எனக்கு +6 ஆகும் ஃபர்ஸ்ட் தப்பு. நெக்ஸ்ட் 17 20 +3 ஆயிருக்கு எனக்கு +6 ஆகணும் சோ தப்பு. நெக்ஸ்ட் 27 33 +6 ஆயிருக்கு 33 36 +3 ஆயிருக்கு. சோ யார் எனக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுறாங்க ஆப்ஷன் டி 27 33 36 தான் கரெக்ட் ஆன்சர். சரியா ஓகேவா. Question number 37 question paper lam. If 2 is added to each odd digit and 1 is subtracted from each even digit in the number 5 6 3 4 8 1 2, how many digits will appear more than once in the new number thus formed? ஓகேவா. சோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 2 சேர்க்கணும். அதாவது ஒற்றைப்படை இலக்கத்துல எல்லாத்தையும் 2 சேர்க்கணும். அண்ட் அதுல வந்துட்டு இரட்டைப்படை இலக்கத்துல இருந்தா 1 மைனஸ் பண்ணணும் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உருவாகிற புதிய எண்ணுல எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தோன்றும் கேட்டாங்க. யார் தோன்றான்னு கேட்கல எத்தனை இலக்கங்கள் கேட்டாங்க. சால்வ் பண்ணலாமா 5 6 3 4 5 6 3 4 8 1 2. சோ என்ன பண்ணோம் ஆட் டிஜிட்க்கு 2 ஆட் பண்ணோம் கரெக்ட்டா. சோ 5 + 2 7 6 - 1 5 3 + 2 5 4 - 1 3 8 - 1 7 1 + 2 3 2 - 1 1. இப்ப எத்தனை டிஜிட் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தோன்றும் கேக்குறாங்க. சால்வ் பண்ணலாமா 7 2 தடவை இருக்கா ஓகே 1 5 2 தடவை இருக்கா அதாவது 1க்கு மேல இருக்கா ஓகே 2 3 2 தடவை இருக்கா ரைட். அப்ப 3 டிஜிட் என்ன ஆகுது டபுள் தி டைம் வருது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட டைம்ல வந்து என்ன ஆகுது இங்க ஷோ ஆகுது. இப்போ 1 கிடையாது கணக்குல எடுத்துக்க கூடாது ஓகேவா. சோ அப்ப எத்தனை டிஜிட் தானே கேட்டோம்னா 3 டிஜிட் என்ன ஆகுது எனக்கு ரிப்பீட் ஆகுது கரெக்டா. அப்ப ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவேன் ஆப்ஷன் பி 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் question number 40 உங்க question paperல if 10 November 2018 was a Saturday ஓகேவா நவம்பர் 10 2018 சனிக்கிழமையாக இருந்தால் ஆகஸ்ட் 15 2017 என்ன நாள் அப்படின்னு கேட்டாங்க. ஆகஸ்ட் 15 2017 என்ன டேவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டே கொடுத்து போடுறப்ப பாட் டேஸ் வச்சு போடலாம். ஓகே பேசிக்காவே போலாம். ஓகே 10th நவம்பர் ஓகே 10 நவம்பர் 18 வந்து எனக்கு என்ன சொல்லிட்டாங்க சாட்டர்டே சொல்லிட்டாங்க. இப்போ இதை நான் ரொம்ப பெருசா போடாம என்ன பண்ணலாம் 10 நவம்பர் 2017 தானே எனக்கு கண்டுபிடிக்கணும் ஆகஸ்டோடது. அப்ப 17 10 நவம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2017 10 நவம்பர் என்னவா இருக்கும் -1 பண்ணணும். ஏன் 18ல இருந்து என்ன பண்றோம் 17க்கு போறோம். நடுவுல இந்த லீப் இயர் இல்ல. அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம் -1. சோ என்ன டே கிடைக்கும் எனக்கு ஃப்ரைடே. யாரு ஃப்ரைடே 10 நவம்பர் 2017 வந்து எனக்கு என்னது ஃப்ரைடேன்னு கிடைச்சிச்சு. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் 15th ஆகஸ்ட் 2017 கண்டுபிடிப்பேன். சால்வ் பண்ணலாமா ஓகே. ஆகஸ்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு டேஸ் இருக்கும்பா 15க்கு அப்புறம் மொத்தமா 31 பேலன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது 16. ஓகே நெக்ஸ்ட் செப்டம்பர்ல ஒரு 30 டேஸ் அக்டோபர்ல எவ்வளவு டேஸ் இருக்க போகுது 31. இப்போ எனக்கு இந்த 10th நவம்பர்ல இருக்க 10 டேஸ்மே என்ன பண்ணிப்பேன் எடுத்துப்பேன். சோ 10 அப்படின்னு எடுத்து ஓகேவா. சோ ஆட் பண்ண கிடைப்பாங்க 7 இங்க ஒரு 8 டோட்டலா 87 டேஸ் இருக்கு. இது என்ன பண்ணலாம் நம்ம 7 ஆல டிவைட் பண்ணுவோம் ஓகேவா. 7 ஆல டிவைட் பண்றப்ப 87 7 பண்ண என்ன கிடைப்பாங்க எனக்கு ரிமைண்டர் எடுத்துக்கணும். ரிமைண்டர் எடுத்துக்கிட்டா 3 அப்படின்னு கிடைக்க போகுது. இந்த 3 என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பண்ணுமா கேட்டா கிடையாது மைனஸ் பண்ணும். ஏன் நம்ம ரெஃபரன்ஸ் இயர்ல இருந்து பின்னாடி தான் போறோம். இதுவே ரெஃபரன்ஸ் இயர்ல இருந்து இப்போ 2018 கொடுத்துட்டு 20 கேக்குறாங்க 24 கேக்குறாங்க லைக் 19 கூட கேக்குறாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவேன் பிளஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன பண்ணணுங்க 18ல இருந்து 17க்கு போறேன் அதாவது ரிவர்ஸ்ல போறோம். சோ மைனஸ் தான் பண்ணணும். அப்ப இந்த 3 யாரு கூட மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த ஃப்ரைடே கூட மைனஸ் பண்ணணும் ஓகேவா. சோ இந்த ஃப்ரைடே கண்டுபிடிக்காம சாட்டர்டே வச்சு என்ன பண்ணிருக்கலாம் ஆட் டே கணக்கு எடுத்துக்கோ ஸ்ட்ரெயிட்டா ஃபாலோ பண்ணிருக்கலாம். சோ சின்ன ஒரு நல்லா இருக்கும் அதனால இப்படி சொல்லணும் ஓகேவா. சோ இந்த 3 ஃப்ரைடே வந்து -3 பண்ணுவேன். யார் கிடைப்பா எனக்கு தர்ஸ்டே வெட்னஸ்டே டியூஸ்டே. யார் கிடைப்பாங்க டியூஸ்டே. ஆப்ஷன் டி டியூஸ்டேன்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஓகே
120 divided by 15 plus 60 minus 4 into 2 equal to 135 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் கரெக்டான்னு கேட்டா கிடையாதான், தப்பா. அந்த ஈக்குவேஷனை சரி பண்றதுக்கு எந்த ரெண்டு சைன்ஸை மாத்தணும், அதாவது எந்த ரெண்டு குறியீடுகளை மாத்தனா இந்த சமன்பாடு கரெக்ட் ஆகும், இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் ஆகும் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம், மோஸ்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரப்ப இந்த டிவிசிபிலிட்டி வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. மோஸ்டா டிவிஷன் வச்சு இருக்க ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சின்ன ஹிண்ட் தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா, டிவிஷன் இருக்க ஆப்ஷன்ஸா செக் பண்ணி பார்க்கலாம். சி, ஓகே, டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனையும் மாத்தணும். சோ 120 into 15. ஓகே, நெக்ஸ்ட் 5. இது போடும்போது தெரிஞ்சிச்சு என்ன ஆயிடுச்சுங்க, எனக்கு ஆன்சர் 135 தான் வந்திருக்கு. நான் 120 into 15 பண்றப்ப என்ன ஆகிரும், மோஸ்டா அது ஃபெயிலியர் தான். அப்ப சி கிடையாது, நம்ம டிவிஷன் வச்சு போறோம் இல்லையா. சோ அடுத்து பி செக் பண்ணி பாக்குறேன். 120 டிவிஷனுக்கு பதில் என்ன வரணுமாங்க, -15 plus 60 மைனஸ் பதில் என்ன வரணும், டிவிஷன் வரணும் 4 into 2. சோ இதை சால்வ் பண்ணா முடிஞ்சு. ஓகேவா? சோ 4 15 into 2 30. சோ 120 minus 15 என்ன கிடைக்கும், 105 plus 30 என்ன கிடைக்கும், 135. சோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ அடிக்கிறது பொறுமையா அடிங்க, யாரை கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கும் சொல்லிடுறேன். சோ ஒண்ணும் இல்ல, 4 சோ 15 4s are 60 into 2 பண்ணா இங்க 30 கிடைப்பாங்க. சோ 30 ஹோல்ட் பண்ணிட்டு 120 minus 15 என்ன கிடைக்கும், 105 plus 30 135. கிளியர்? ஓகே. Question number 45 in question paper la. Select the option that is related to paisa is in the same way as the centimeter is related to the meter அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்டிமீட்டர் அப்படின்றது என்னவா இருக்கா, மீட்டருடன் தொடர்புடையது. அது மாதிரியே அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு பைசா அப்படின்றவரு யார் கூட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பைசா இட்ஸ் ரிலேட்டட் டு விச் தி ஆப்ஷன்ஸ் பிலோ. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? கேபிட்டல் மூலதனம், வெல்த் செல்வம், ருப்பி ரூபாய், நாணயம் காயின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன், சென்டிமீட்டர் மீட்டர். சென்டிமீட்டர் மீட்டர், எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், சோ 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். கரெக்டா? ஒரு 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு, 100 பைசானா எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுல. 100 பைசா எவ்வளோ, 1 ரூபி. சோ 100 பைசா என்பது ஒரு ரூபாய், அதுக்கு சமம் அப்படின்றதுனால ருபீஸ் அப்படின்ற ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க. இன்இக்வாலிட்டி வந்து ஓகே கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கன்க்ளூஷன்ல யார் யார் கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ண போறோம். இதே கொஸ்டின்ல என்னென்ன மாதிரி தெரியுமா வரும், ஓகேவா, எத்தனை கன்க்ளூஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு கவுண்ட் கொடுத்துரும். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3 கொடுத்துரும். அடுத்து என்னென்ன கன்க்ளூஷன் கரெக்ட்னு இந்த மாதிரி கேட்டிருக்க கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 2 டைப்ல வரும். ஸோ கவுண்ட் கேட்கறப்ப கொஞ்சம் கவனமா போட்டா போதும். ரைட், எஃப் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப் கிரேட்டர் தென் டபிள்யூ, இந்த மாதிரி சிம்பிள் எஃப் கிரேட்டர் தென்ன்ற சிம்பிள் பிரேக் ஆகாம வந்திருக்குல்ல. ஸோ அப்ப கன்க்ளூஷன் 1 ரைட். என்ன மேம் சொல்றீங்கன்னா எஃப் இஸ் கிரேட்டர் தென் என், என் இஸ் கிரேட்டர் தென் டபிள்யூ. அப்ப என்ன ஆயிடுச்சு, எஃப் ரெண்டு பேரோடையுமே பெரியவர் தான், அப்ப எஃப் டபிள்யூட பெரியவங்க தானே. அந்த கான்செப்ட் தான் இங்க. இதை இவ்வளவு பெருசா சொல்லாம இவ்வளவு பெருசா பார்க்காம இந்த சிம்பிள் பிரேக் ஆகாதா இருக்கா அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும். ஓகே, சரி. ஆர் கிரேட்டர் தென் என், ஆர் என்ன சொல்லிட்டாங்க, கிரேட்டர் தென் என் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் கிரேட்டர் தென் தான், ஒய் தான். ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ தான். பட் என்ன ஆயிடுச்சு, இங்க சிம்பிள் பிரேக் ஆயிடுக்கு. இது எப்படி இருந்திருக்கு, ஆர்ல இருந்து இப்படி வந்து டக்குன்னு இப்படி வந்துட்டார். ஸோ இந்த பிரேக்காக கன்க்ளூஷன் 2 தவறு. ஓகே, எப்படி பார்க்கறோம்னு புரியுதா? ஓகே, என் கிரேட்டர் தென் ஆர். ஸோ அதே தான் இங்கேயும் நடந்தது. ஆர் கிரேட்டர் தென் என்னன்றதே நான் தப்புன்னு சொல்லிட்டேன். என் கிரேட்டர் தென் ஆரான்னு கேட்டா பாருங்க, என் கிரேட்டர் தென் டபிள்யூ. பட் இங்க என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ அப்போ கன்க்ளூஷன் 3மே தப்பு. கன்க்ளூஷன் 4 பாருங்க, ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் இஸ் greater than W, R greater than Y, Y greater than W. So என்ன ஆயிடுச்சுங்க, பிரேக் ஆகாம சீக்வன்ஸ் கரெக்டா வருது. அப்ப கன்க்ளூஷன் 4 ரைட்டு. ஸோ கன்க்ளூஷன் 1 and 4 அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். கன்க்ளூஷன் 1 and 4 ட்ரூ, 1 மற்றும் 4 சரி அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி. ஓகே,
Question number 54. Classification. Odd one out. Choose the odd one out. வேறுபட்ட எழுத்து தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். இந்த கிளஸ்டர்ல ஏதோ ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஒன்னுத்துல மட்டும் அது பிரேக் ஆயிடுச்சு. அவங்கதான் குரூப்ல டூ. அவங்களதான் தேர்ந்தெடுக்க போறோம். பார்க்கலாமா? சரி. TVW. TVW என்ன இருக்கு? 20, 21, 23. Sorry, 20, 22, 23 plus 2 plus 1 ma'am. Okay, next. DF. Okay வா? 4, 6, 8 plus 2 plus 2. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எனக்கு plus 2 plus 1 பேட்டர்னா இல்ல plus 2 plus 2 பேட்டர்னா செக் பண்ணு. இன்னும் ஒரு ஆப்ஷன் செக் பண்ணா போதும். பாருங்க. F6, H8, J10 முடிஞ்சு. plus 2 plus 2 தான் ஆகுது. ரைட்டா? அப்ப plus 2 plus 2ன்றது கரெக்டான பேட்டர்ன். ஏன்னா மெஜாரிட்டி வந்துருச்சு இல்லையா? அப்ப யார் தப்பா இருக்கா? ஆப்ஷன் ஏ plus 2 plus 1 அப்படின்றது தான் கரெக்டான தப்பான பேட்டர்ன்ல இருக்கு. ஆன்சர் யார் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அவங்க தான் வந்து the black sheep. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 57. ரைட். இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ ரீசெண்டா கேட்டுறாங்க. என்ன ஒண்ணு இதுல ஸ்டார்னு சிம்பிளா இருக்கு. அந்த அட் சிம்பிள் ஏபிசிடி போட்டு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேட்டர்னை பண்ணி இந்த நம்பரை வர வச்சுட்டாங்க. ஓகே, வர வச்சக்கப்புறம் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மிச்சம் இருக்க ஆப்ஷன் யாருன்னு சூஸ் பண்ணணும். இதுதான் கதை. ஓகே, பார்க்கலாமா? சரி. 6 into 5, 91. இந்த ஸ்டார் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் தான் நடந்திருக்குன்னு சொல்லி டிஃபைன் பண்றது தப்பு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டார் சிம்பிளுக்கு மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் மேபி நடந்திருக்கலாம். 1 or more ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம். நடந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் 91 கிடைச்சிருக்கு. ஸோ அதே ஆப்ரேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன ஆகிருக்கு? ரோ 2 வந்திருக்கு. அதே ஆப்ரேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ரோ 3 வந்திருக்கு. ஸோ அதே ஆப்ரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ரோ 4ல என்ன ஆன்சர் கிடைக்கும் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. 6, 5 அப்படின்னு இருக்கா? இந்த 6, 5 என்ன பண்ணா 91 ரீச் ஆகும்? என்ன பண்ணலாம்? 6 ஸ்கொயர் என்ன? 36. 5 ஸ்கொயர் என்ன? 25. ஆட் பண்ண என்ன கிடைப்பாங்க? ஸோ 61 தான் கிடைக்குது. ஸோ 61 plus 13 கூட வச்சுப்போமே. ஓகே, 8 ஸ்கொயர் என்ன? 64. 7 ஸ்கொயர் என்ன? 49. 13. 113 கிடைக்கும். ஸோ plus 30 போனால் என்ன கிடைக்கும்? எனக்கு 143 தான் ரீச் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன பண்ணிட்டோம்? தப்பு. ஓகே, கிடையாது. ஸ்கொயர் கியூப் வச்சு எதை பண்ணிருக்காங்கன்னா பார்த்தா இல்லை. மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போமா? 6 5s are 30. ஓகே, இந்த 30 என்ன பண்ணா 91 ஆகும்? மேபி இன்டூ 3 பண்ணா 90 கிட்ட ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வர ஆன்சர் கூட என்ன பண்ணணும்? +1 பண்ணா 91 கிடைக்குதுமா. ஓகே, ஸோ இவங்களை அப்ளை பண்ணி பார்த்து செகண்ட் ஒன் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் பேட்டர்ன். ஓகே, சரி. 8 into 7 என்ன கிடைப்பாங்க? 56. 56 என்ன பண்ணணும்? இன்டூ 3 பண்ணணும் பேட்டர்ன் படி. அண்ட் +1 பண்ணணும். யார் கிடைப்பாங்க? 56 into 3 168 +1 பண்ணா 169. சூப்பர், முடிஞ்சு. என்ன பேட்டர்ன்? எனக்கு அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி அவங்கள ட்ரிபிள்ஸ், அதாவது 3 times எடுத்து +1 பண்ணா என்ன கிடைக்குது? எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ தேர்ட் ஒன்று செக் பண்ணிப்பாங்க. 10 into 7 என்ன கிடைப்பாங்க? 70. 70 into 3 பண்ணா என்ன கிடைக்கும்? 120. +1 பண்ணா 210 கிடைக்கும். +1 பண்ணா 211 கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்ப அதே மாதிரி 22 into 5 பண்ணா என்ன கிடைப்பாங்க? 110 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டா? ஸோ 110 into 3 பண்ணி +1 பண்ணணும். ஸோ அப்படி பண்ண என்ன கிடைப்பாங்க? 330 +1 331 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 331. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் டக்குன்னு எனக்கு கிடைக்கல மேம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. டிவிசிபிலிட்டி வச்சு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ என்ன 91 என்னென்ன டிவிசிபிளில் வரும், என்னென்ன டேபிள்ஸில் வரும்னு ட்ரை பண்ணி பார்த்து அந்த நம்பரை கொண்டு வரதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரேர் கேஸ். ஓகே, statement and conclusion. The Samveda is believed to have been written around 200 BC. ஓகேவா? 200 BCக்கு முன்னாடியே அப்பெல்லாம் எழுதியிருப்பாங்க சாமவேதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்ல பாருங்க, சாமவேதம் கிமு 200 எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஓகேவா? இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வந்து கிமு 200 எழுதுனா நம்பப்படுது. யாரு? சாமவேதம்ன்றது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன்ல பாருங்க, தி சாமவேதா இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் புக்ஸ் இன் ஹிஸ்டரி. கரெக்ட் தானே? சாமவேதம் வரலாற்றில் மிகவும் பழமையான புத்தகங்களில் ஒன்றாகும். ஸோ
200 BC-னா வந்துட்டு பழமையான ஒன்று நம்பப்படுது. அண்ட் ஒன் ஆஃப் தின்னு சொல்லிட்டான். பழையங்கால புக்கில் ஒரு புக்கு அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். கரெக்டா? ஸோ இது ஏற்றுக்க முடியுது. இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. தி சாம்வேதா இஸ் ஓல்டஸ்ட் புக் இன் தி ஹிஸ்டரி. இதுக்கு என்ன காய்ஸ் அர்த்தம்? ஓல்டஸ்ட் புக்கே அதுதான் சொல்லிட்டான். சாமவேதம் வரலாற்றில் மிக பழமையான புத்தகம் அவன் ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. சாமவேதம் தான் இருக்கிறதுலே பழமையான புத்தகம் சொல்லியிருக்கான். அப்படியா? கிடையாது. மேபி அது ஏதாவது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் புக்ஸ்ல இருக்கலாம். ஸோ அதுதான் ஓல்டஸ்ட் புக்ஸ்ன்றதுக்கு நம்ம ஃபேக்ட்டுக்கு கூட போவேணாம். என்ன பண்ணலாம்? எனக்கு இங்க எதுவுமே எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிடப்படலை. ஓகேவா? 200 BC-க்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட புக்ஸ் கூட இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? கன்க்ளூஷன் செகண்ட் இஸ் ராங். எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். முடிவு ஒன்று மட்டுமே பின்பற்றப்படுகிறது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 65 கொஸ்டின் பேப்பர்ல சிலாஜிசம் சால்வ் பண்ணலாமா? சம் பென்சில்ஸ் ஆர் பென்ஸ். சில பென்சில்ஸ், ஓகேவா? சில பென்சில்ஸ் என்னவா இருக்கு? பென்னா இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் பென்ஸ் ஆர் பேப்பர்ஸ். எல்லா பெண்ணுமே என்ன சொல்லிட்டாங்க? பேப்பர் சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆல் பென்சில்ஸ் ஆர் கலர்ஸ். எல்லா பென்சில்ஸுமே கலர்ஸ். ஓகேவா? இந்த ஆல் கான்செப்ட் எப்பயுமே வரக்கூடாது கைஸ். ஓகேவா? ஆல்னா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இருக்கணும் தூக்கி உள்ள போட்டு செகண்ட் இருக்கணும் வெளியே போடுவேன். இதான் ஷார்ட்கட். இதுக்கு என்ன மீனிங்? எல்லா பென்சிலும் கலர்ஸ்னா அப்போ எல்லா பென்சிலும் எதுக்குள்ள இருக்கணும்? கலர்ஸ்குள்ள தானே இருக்கணும். நம்ம சப்போஸ் கலரை உள்ள விட்டு பென்சில் வெளியே போட என்ன ஆகிரும்? எல்லா கலரும் பென்சிலும் ஆகிரும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். அப்போ என்ன பண்ணுவேன்? ஆள் வந்தா ஃபர்ஸ்ட் இருக்க தூக்கி எங்கே போடுவேன்? உள்ளுக்குள்ள போட்டு செகண்ட் இருக்கணும் வெளியே இருக்க மாதிரி போடுவேன். ஓகே, கிளியர்? சரி. ஆல் கலர்ஸ் ஆர் பென்ஸ். கன்க்ளூஷன் ஒன்று என்ன இருக்கு? ஆல் கலர்ஸ் ஆர் பென்ஸ். எல்லா வண்ணங்களும் பேனாக்கள் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லா கலர்ஸுமே பென்ஸா? அப்படி இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? கலர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு மேல பென் இருக்கணும். இப்படி இருக்கா? இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. ஓகே, செகண்ட் பாருங்க. சம் கலர்ஸ் ஆர் பென்சில்ஸ். சில வண்ணங்கள் பென்சில்கள் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? சம் கலர்ஸ் ஆர் பென்சில்ஸ். கரெக்ட் தானே கைஸ்? கலர்ஸோட ஃபுல் சர்க்கிள்ல பென்சில் கொஞ்சம் ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கலர்ஸ்ல பென்சில் கொஞ்சம் இடங்களை என்ன பண்ணிருக்கு? வச்சிருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம்? சம் கலர்ஸ் ஆர் பென்சில்ஸ்ன்றது கரெக்டான கன்க்ளூஷன். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்சில் சொல்லிட்டான். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸா. பேப்பர் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. பென் எங்க இருக்காங்க? இதே கான்செப்ட் தான் அங்கேயும். பேப்பருக்குள்ள கொஞ்சம் இடத்த என்ன பண்ணிருக்கு? பென் ஆக்குபை பண்ணிருக்கு. ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ன்றது கரெக்டான கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் 3மே ரைட். ஸோ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணலாம்? 2 and 3யும் கரெக்ட்ன்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் சி ஒன்லி கன்க்ளூஷன் 2 and 3 ஃபாலோஸ். ஓகே, முடிவுரை 2 மற்றும் 3 பின்பற்றப்படுகிறது. ரைட்? TOD RQB PSG NUX நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்ற கேட்டான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லெட்டர் சீரிஸ் வரப்போ கிளஸ்டருக்குள்ள என்ன வருதுன்றத பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. 2 விதமா சால்வ் பண்ணுங்க. ஓகே, சரி. டீல இருந்து ஆர் என்ன ஆகிருக்காங்க? 20, 18, 16, 14. ஸோ இதை மட்டும் பாருங்க. 2, 2, 2. அப்போ -2 பண்ண என்ன கிடைப்பாங்க? எல் வரும். ஓகே, எல்ல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எங்க இருக்கு? எல்லா ஆப்ஷனுமே எல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்ப வேற என்ன பண்ணலாம்? அடுத்து செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாமா? O Q S U 15, 17, 19, 21. இங்க என்ன ஆகுது? +2 ஆகிட்டு போகுது. அப்ப 21 + 2 பண்ண என்ன கிடைப்பாங்க? 23W. ஓகேவா? சரி, அப்ப LW இருக்க ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. W-ஆ V-ஆ U-1 கண்டுபிடிச்சா போதும். லாஸ்ட் லெட்டர் பார்த்துடலாமா? D B Z X. ஸோ 4, 2, 26, 24. இங்க என்ன ஆகுறாங்க? -2 ஆகுறாங்க. ஸோ பேட்டர்ன் என்ன? +2 -2 +2 -2 அப்படிதான் ஆகுது. ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து -2, செகண்ட் லெட்டர் +2, தேர்ட் லெட்டர் -2. கரெக்டா? சரி, அப்ப எனக்கு என்ன கிடைக்கணும்? எக்ஸ்ல இருந்து -2 பண்ணா யார் கிடைப்பாங்க? X is 24. ஸோ -2 பண்ணா V கிடைக்கும். LW V அப்படின்ற ஆப்ஷன் யாரு? ஆப்ஷன் டி LW V தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ரைட்டா போட்டிருக்கீங்களா? கொஸ்டின் நம்பர் 74 உங்க கொஸ்டின் பேப்பர்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டாங்க. அட்டுனா என்ன, பர்சன்டேஜ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா போதும். ஓகே, 29 அட்டு சிம்பிள் இருக்கு. அட்டுனா என்ன?
அட் மீன்ஸ் அடிஷன், அட் என்றால் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே 128 ரைட்டா. நெக்ஸ்ட் 128 டாலர் சிம்பிள். டாலர் சிம்பிள் எங்க இருக்கு? டாலர் மீன்ஸ் டிவிஷன். ஓகேவா? ஸோ டாலர் என்றால் வகுத்தல் என்று அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் 16 சரியா. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கா? பர்சன்டேஜ் என்ன அர்த்தம்? பெர்சன்டேஜ் என்றால் பெருக்கல். பர்சன்டேஜ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே நெக்ஸ்ட் 7. ஆஷ்னா என்னன்னு பார்க்கலாமா? ஆஷ்னா எங்க இருக்கு? ஆஷ் மீன்ஸ் சப்ராக்ஷன். ஓகேவா? ஆஷ் என்றால் கழித்தல் எண். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் 22. ஸோ இவங்களை சால்வ் பண்ண இப்போ ஆன்சர் கிடைச்சோம். 16th டேபிள் சொல்லி பாருங்க. மேம் 16th டேபிள் தெரியாதுன்னா 6ல முடிகிற நம்பர்ஸை என்னன்னா பண்ணால் 8ல முடியும். ஓகேவா? 3 அப்புறம் என்ன வரும்? 8. ஓகேவா? ஸோ 3 இருக்க சான்ஸ் இல்லை. 3 16 எவ்வளோ தான், எங்கே தான் ரீச் ஆகும்? 48 தான் போகும். அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்க போகுது? 8 தான் இருக்க போகுது. ஓகேவா? 8 16s are 128. அடுத்து 8 7s are எவ்வளோ? 56. 29 plus 56 minus 22. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு? 85 minus 22 63. ஓகேவா? 63 is the right answer. ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்கன்னா நம்ம டிவிஷனை கேன்சல் பண்ணிட்டாலே பெரிய வேலை முடிஞ்சிடும்ல. டேபிள்ஸ் கொஞ்சம் படிங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட் கிளாக் வந்திருக்கா? சரி இந்த கிளாக் பார்க்கும்போது ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே ஸோ என்ன அப்படின்னா இந்த மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட் பற்றி பேசுவோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக ஒரு கிளாக்ன்றது 360 டிகிரி. நம்ம எல்லாருக்குமே தெரியுமா ஒரு சர்க்கிள்ன்றது 360 டிகிரி. ஓகே இந்த 360 டிகிரி அவர் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? மினிட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? சரி இந்த மினிட் ஹேண்டு என்ன பண்ணுதான்? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 360 டிகிரி அப்படின்றது 60 மினிட்ஸ் வச்சுப்போம். அவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் என்ன பண்ணோம்? ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல்லாகவே சுற்றி வரும். கரெக்டு தானே? அவர் ஹேண்டு தான் என்ன ஆகும்? 1லேருந்து சம்திங் 2க்கு போகும். பட் ஆனால் மினிட் ஹேண்ட் என்ன பண்ணோம்? ஃபுல்லாக 60 மினிட்ஸ் சுற்றி வரப்போகுது. அப்போ அந்த 360 டிகிரி சுற்றி வருது. 60 மினிட்ஸ் 360 டிகிரினா அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தா முடிஞ்சா? ஸோ பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்தா என்ன கிடைச்சிடும் எனக்கு? 6 டிகிரி அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். கரெக்டா? அப்போ 1 மினிட்டுக்கு என்ன பண்ணுறது? மினிட் ஹேண்டு 1 மினிட்டுக்கு என்ன பண்ணுது? 6 டிகிரி மூவ் ஆகும். இதுதான் இப்போதைக்கு எனக்கு முடிஞ்சு. ஓகே அப்போ சும்மா இதை வச்சுப்போம். இது 5 மினிட்ஸா? வந்து 3லேருந்து 4 இது என்ன மினிட்ஸு? 5 மினிட்ஸ். அப்போ இது என்ன டிகிரிக்கு ஃபார்ம் ஆகும்னு கேட்டால் என்ன தெரிஞ்சிடும் ஈஸியா? 630 டிகிரி மேம். 6 × 5 பண்ணா கிடைச்சிடும் 30 டிகிரி. அப்போ 5 மினிட்ஸ்க்கு மினிட் ஹேண்ட் என்ன பண்ணுமா? 30 டிகிரி மூவ் ஆகும். இதான் முடிஞ்சு. மினிட் ஹேண்டுக்கு இப்போதைக்கு இது போகும். ஓகே அவர் ஹேண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த அவர் ஹேண்ட் என்ன பண்ணுவார்? ஒரு மணி நேரத்துக்கே இந்த 30 டிகிரி தான் மூவ் ஆகாது. எப்படி சொல்கிறேன் மேம் அப்படின்னா 2 மணிக்கு இங்கே இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த 3 மணிக்கு என்ன ஆகாரு? நீ 3க்கு நேரம் இருப்பார். அப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு மணி நேரத்துக்கே ஒரு 30 டிகிரி தான் மூவ் ஆகுறாரு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரின்னு பார்த்துடலாமா? அப்போ 60 ஓகேவா 60 மினிட்ஸ்க்கே 30 டிகிரி தான் போகிறாரு. 60 மினிட்ஸ்க்கே 30 டிகிரி தான் மூவ் ஆகுறாரு. அப்போ 1 மினிட்டுக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகுதுன்னு பார்த்தா சேம் பாக்ஸ் மெத்தட் கேன்சல் பண்ண கிடைப்பாங்க 0.5 அது இல்லாட்டி ½ டிகிரி எப்படி வேணா சொல்லலாம். ½ டிகிரின்னு சொல்லிக்கலாமா? முடிஞ்சு. அப்போ 1 மினிட்டுக்கு அவர் ஹேண்டு ½ டிகிரி, 1 மினிட்டுக்கு மினிட் ஹேண்டு 6 டிகிரி. இதை வச்சு தான் சம் போட போகிறோம். மேம் ஏமா இவ்வளோ தூரம் நாங்கள் ஃபார்முலா வச்சு போட்டுப்போம்னா என்றைக்குமே கான்செப்ட் வைஸ் போகும்போது அது உங்களுக்கு லாங் லாஸ்டிக்காக நிலச்சி நிற்கும். ஓகே சரி பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன டைம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 6:25 அப்படின்ற மணிக்கு மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உருவான கோணங்களில் இருந்து குறுங்கோணத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டான். ஓகேவா? 6:25க்கு ஆக்டாங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் பார்க்கலாமா? சரி சொன்ன டேட்டா புரிஞ்சிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஓகே 6:25 இந்த 25ன்றது கரெக்ட் தான். மினிட் ஹேண்டு 5க்கு நேரம் கரெக்டாக இருக்க போகுது. நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க இந்த 6:25ன்றதுனால 6ல எடுத்து போய் கரெக்டாக எடுத்து போடுறாங்க. தப்பு கைஸ், அப்படி போடக்கூடாது. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்ல யோசிக்க மாட்டேன். 6:25க்கு அந்த 6லேவா இருக்கும் அவர் ஹேண்ட், கண்டிப்பாக மூவ் ஆகும்ல 7 நோக்கி. அப்போ 7க்கும் 6க்கும் நடுவில் என்ன இருக்கும்? அவர் ஹேண்ட் இருக்கும். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ எனக்கு என்ன ஆங்கிள் வேணும்? இந்த ஆங்கிள் வேணும். கரெக்டா? என்ன சொல்லிட்டான்? குறுங்கோணம் கண்டுபிடிக்கணுமா? அப்போ என்ன பண்ணுவேன்? நான் இந்த மினிமல் ஆங்கிள் தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு இப்படி பார்த்தா என்ன வர போகுது? இது ஃபுல்லாக வேணும். அண்ட் இவங்களில் எவ்வளோ கடந்துருக்காங்களோ அது வேணும். கரெக்டா?
சரி, நம்ம மின் ஹேண்டை பத்தி பேசணும் இல்லையா? அவரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போவாருன்னு சொன்னோம், 6 டிகிரி போவாருன்னு சொன்னோம். அப்போ 5 மினிட்ஸ்க்கு எத்தனை டிகிரின்னு தெரியுமா எனக்கு? ஸோ இல்லாட்டி இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த 5 to 6 ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு 30 டிகிரின்றதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 30 டிகிரி. எனக்கு இன்னும் பேலன்ஸ் என்ன வேணும்னா, இந்த 6லேருந்து 7 கிட்ட இந்த அவர் ஹேண்ட் எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்றத கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகேவா? சரி பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு அவர் ஹேண்ட் எத்தனை டிகிரி மூவ் ஆகும்னு பார்த்தோம், 1/2 டிகிரி. சூப்பர். அப்போ அந்த 1/2 டிகிரி என்ன பண்ணுவேன், எத்தனை மினிட்ஸ் போயிருக்காங்க, 25 மினிட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணா ஆன்சர் கிடைக்கும், 1/2 25 கேன்சல் பண்ணா முடிஞ்சு. அப்போ 25 எவ்வளோ, 12.5. அப்போ இவங்க எவ்வளோ வந்திருக்காங்க, 12.5 டிகிரி வந்திருக்காங்க. அப்போ 12.5 + 30 பண்ணா என்ன கிடைப்பாங்க, 42.5 டிகிரி தான் என்ன உருவாகும் எனக்கு 625க்கு உருவாகும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். டைம் கரெக்டாக இப்போ வந்துட்டு 2:55. ஓகேவா? 2:55க்கு என்ன ஆங்கிள் உருவாகும், எத்தனை டிகிரி குறுங்கோணம் உருவாகும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, சரி கொஸ்டின்ஸ் போங்க. இப்போ ஆன்சர் என்ன இருக்கு, 42.5 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி 42.5. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சிலாஜிசமா. சம் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? சில கிரிக்கெட்டர்ஸ் என்னவா இருக்காங்க, பிளேயர்ஸா இருக்காங்க. ஓகே, சில கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட், நோ பிளேயர் இஸ் a மியூசிஷியன். எந்த பிளேயருமே என்ன கிடையாதான், மியூசிஷியன்ஸ் கிடையாது. மேம் என்ன மேலே போறீங்கன்னு கேட்காதீங்க, நீ சைட்ல இடத்துல தான் மேலே போறேன். ஓகே, எந்த பிளேயருமே மியூசிஷியன்ஸ் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு போட்டா என்ன அர்த்தம், அவங்க 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க நோ கண்டிஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி தமிழ்ல பார்க்கலாமா. சில வீரர்கள், சாரி, எந்த வீரர்களும் இசைக்கலைஞர்கள் அல்ல. எந்த வீரர்களும் என்ன கிடையாது, இசைக்கலைஞர்கள் இல்லை அப்படின்னு படம் போட்டாச்சு. கன்க்ளூஷன் பாருங்க, நோ கிரிக்கெட்டர் இஸ் a மியூசிஷியன். எந்த கிரிக்கெட்டரும் மியூசிஷியன் இல்லைன்னு சொல்லிட்டான். கண்ணை முழிட்டு டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, கிரிக்கெட்டர் பிளேயர்ஸ் கூட கலந்து தானே இருக்காங்க, அப்போ மியூசிஷியன் கூட நோ கண்டிஷன் வரலாமேன்னு யோசிக்க கூடாது. எனக்கு கண்ணுக்கு தெரியாத வச்சு என்ன பண்ணக்கூடாது, நான் அசம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எனக்கு பிளேயர்ஸ் கூட தான் அவங்க நோ கண்டிஷன் ஃபுல்லாகவே. இவங்க என்ன பண்ணலாம், மேபி சம் நாட். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. சம் பிளேயர்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான், சில பிளேயர்ஸ் கிரிக்கெட்டர் சொல்லிட்டான். கரெக்ட் தானே? ஸோ கரெக்ட். நோ மியூசிஷியன் இஸ் பிளேயர். நோ மியூசிஷியன் இஸ் பிளேயர். நோ பிளேயர் இஸ் மியூசிஷியனாலும் நோ மியூசிஷியன் பிளேயர்னாலும் ரெண்டுமே இங்கே என்னது கரெக்ட் தான். ஸோ தேர்ட் கன்க்ளூஷனுமே கரெக்ட். ஆப்ஷன் சூஸ் பண்ணுவான். கன்க்ளூஷன் 2 and 3 ஃபாலோஸ். ஸோ தமிழில் கூட ஒரு தடவை பார்க்கலாம். எந்த கிரிக்கெட் வீரரும் இசையமைப்பாளர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். கிரிக்கெட் வீரருக்கும் மியூசிஷியனுக்கும் எனக்கு நோ கண்டிஷன் கண்டுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் முடிவு தப்பு. சில வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் கரெக்ட் தானே, இன்டர்செக்ட் ஆகுறாங்களா 2 பேரும். ஓகே, நெக்ஸ்ட், எந்த இசைக்கலைஞர்களும் வீரர்கள் அல்ல. எந்த இசைக்கலைஞர்களும் வீரர்கள் அல்ல சொல்லிட்டான். ஸோ இட்ஸ் ரைட். ஓகே, seven children A B C D E F G are standing from top at bottom near row. ஓகேவா? இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மேல இருந்து கீழே நிக்கிறாங்க. ஓகே, 3 4 5 6 7 மேல இருந்து கீழே நிக்கிறாங்க 7 ஸ்டூடெண்ட்ஸ், சம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் தான் நிக்கிறாங்க. இஸ் அட் தி 5th பொசிஷன் அப்படி சொல்லிட்டாங்க. மேம் இங்கேருந்து போகணுமா அங்கே போகணுமான்னு கேட்கக்கூடாது, அவங்க சொல்லிட்டான் டாப் டு பாட்டம் சொல்லிட்டாங்க. அப்போ டாப் டு பாட்டம் தான் யோசிக்கணும். 5th பொசிஷன்ல இ இருக்காங்க. 1 2 3 4 5 யார் இருக்காங்க, இ இருக்காங்களா? ஓகே, நெக்ஸ்ட், ஒன்லி சி பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன வச்சுக்கலாம், இப்போதைக்கு ஏக்கும் பிக்கு நடுவில் சி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஜி இஸ் அட் தி பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜி எங்க இருக்காரா, இருக்கிறதுல கீழே அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜி தான் இருக்கிறதுல பாட்டம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், பி இஸ் 3 places behind எஃப். பி என்ன பண்றாரு, எஃப்ல இருந்து 3வது இடத்துல கீழே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு சிம்பிளா யோசிச்சு பாருங்க, நான் பி எங்கே போட்டா 1 2 3. ஓகேவா? இப்படி வருவார் எஃப், எங்க வருவார் எஃப், இங்க வருவார். அடுத்து பி இங்கே போட்டா எஃப் எங்க வருவார், இங்க வருவார். அண்ட் ஏன் இப்போ நான் இங்கே போடாமல் இங்கே போகிறேன்றதை நல்லா கவனிச்சுக்கணும்.
ஓகேவா? எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. பிக்கு எஃப்க்கு 3 ஃபேஸஸ் கீழே பி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் இங்கே போட்டா 1 2 3 பி இங்கே வருவான். ஓகேவா? சரி, அதுவே எஃப் இங்கே போட்டா 1 2 3 இடம் இல்லை, இங்கே போட்டா 1 2 3 இடம் இல்லை, அடுத்து இங்கே போட்டா 1 2 3 இங்கே பி வருவார். ஓகே, நான் போட்டுடலாம். ஆனால் பி இங்கே போட்டால் என்ன ஆகும்? எனக்கு பிக்கும் ஏக்கும் நடுவில் சி இருக்கான்னு சொல்லிட்டாங்களா? நான் சொன்ன எனக்கு ஸ்டேட்மெண்ட் மாறக்கூடாது. அப்போ பிஏ நான் இங்கே போட்டால் ஏசி போகிறதுக்கு இடம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவேன்? பிஏ நான் இங்கே போட்டால் தான் அந்த பாசிபிலிட்டி என்ன ஆகும்? எனக்கு கரெக்ட் ஆகும். அப்போ எஃப்லேருந்து 1 2 3 ஃபேஸஸ் தள்ளி யார் இருக்கா? பி இருக்கார். இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஏசிபி, அதை ஃபில் பண்ணி விட்டுடலாமா? ஏசிபி முடிஞ்சா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் டி ஃப்ரம் தி டாப்? ஸோ டி இன்னும் போடாமலே இருக்கா? ஸோ ஒரு பிளேஸ் தான் மீதி பேலன்ஸ் இருக்கு, அங்கே யார் வருவா? டி வருவாங்க. முடிஞ்சு. ஸோ டியோட பொசிஷன் டாப்ல இருந்து கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃப்ரம் தி டாப் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ, 6வது இடத்துல இருக்காரு. ஓகேவா? 6th அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 85 உங்க கொஸ்டின் பேப்பர்ல என்ன சொல்லிட்டாங்க? லீலா ஸ்டார்ட்ஸ் ஃபார் ஒர்க். ஓகேவா? லீலா ஸ்டார்ட்ஸ் ஃபார் ஒர்க் இன் மார்னிங். ஹர் ஆஃபீஸ் இஸ் 2 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹர் ஹோம். ஓகேவா? அவங்க வீடு வந்து 2 கிலோமீட்டர் அவங்க வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் வந்து 2 கிலோமீட்டர் அவங்க வீட்டுல இருந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால என்ன பண்றாங்க? அவங்க வந்து டெய்லி நடந்து போறதுக்கு ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. இதுதான் கதை. ரைட்டா? சரி. she starts walking in the opposite direction of sun. என்ன பண்றாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் சன், சன்னுக்கு எதிர் திசையில அவங்க நடக்கிறாங்க. சன் டைரக்ஷன் என்னப்பா? ஈஸ்ட். அப்ப அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன? வெஸ்ட். இவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? அப்ப நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வீட்டுல இருந்து என்ன பண்றாங்க? அப்ப வெஸ்ட் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வெஸ்ட் நோக்கி எந்த பக்கம் வருவாங்க? ஸோ வீட்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்களா? வெஸ்ட் நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ வெஸ்ட் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு டைரக்ஷன், எவ்வளவு மீட்டர்ஸ் அப்படின்னா 500 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நடக்கிறாங்க. ஓகேவா? நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? then takes a right turn and walks 200 meters. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? வலதுபுறம் திரும்பி 200 மீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு வலது சைடு எது, ரைட் சைடு எது? மேல் பக்கம். அப்போ 200 மீட்டர் என்ன பண்றாங்க? மேல பார்த்து நடக்கிறாங்க. நெக்ஸ்ட், then again she takes left and walks towards her office. ஓகேவா? திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் எதுவும் ஆஃபீஸ் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அப்போ லெஃப்ட் டர்ன் எது ஒரு மேலே போயிட்டு இருக்கவங்களுக்கு இதுவா இருக்கும். ஓகேவா? ஸோ இது 2 கிலோமீட்டர் சொல்லி கேல்குலேட்லாம் பண்ண வேணாம். ஓகே, இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃபீஸ் எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் எங்கிட்ட ஒரு இடத்துல இருக்கு. இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்கன்னா இருக்கட்டும். ஓகே, அது முக்கியம் இல்லை. கொஸ்டின் என்ன அப்படின்னா, in which direction from her home is her office அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? அவர் வீட்டிலிருந்து எந்த திசையில் அவருடைய அலுவலகம் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃப்ரம் ஹோம் தான் பார்க்கணும். வீட்டுல இருந்து தான் என்ன டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ வீடு இங்க இருக்கா? வீட்டுல இருந்து இது என்ன டைரக்ஷன்? இப்படி போகும். நம்ம டைரக்ஷன்ல ஸோ இது சென்டர் பாயிண்ட் வந்து இப்படி போற டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? இங்க என்ன இருக்க போகுது? வெஸ்ட், நார்த். அப்ப இங்க என்ன இருக்கும்? நார்த் வெஸ்ட். ஓகேவா? வடமேற்கு, நார்த் வெஸ்ட் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, கிளியர்? கொஸ்டின் நம்பர் 88 உங்க கொஸ்டின் பேப்பர்ல exactly is changed to the letter following in the English alphabetical order. ஓகேவா? each vowel in the word. ஓகேவா? exactly என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசையில் அதை தொடர்ந்து வரும் எழுத்தாகவும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணுமா? நான் வவ்வலுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபாலோயிங் லெட்டர் போடணும். நம்ம நோட் கூட பண்ணிக்கலாம். வவ்வலுக்கு என்ன பண்ணணும்? அதோட ஃபாலோயிங் லெட்டர் போடணும். அடுத்து கான்சனன்ட்க்கு என்ன பண்ணணும் சொல்லிருக்கலாம், பார்க்கலாமா? each consonant is changed to the letter preceding it. ஓகேவா? சோ மெய் எழுத்துல என்ன பண்ணணுமா? ஆங்கில வரிசையில அதுக்கு முன்னாடி எழுத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப கான்சனன்ட்க்கு என்ன பண்ணணும்? ப்ரிசீடிங் லெட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் மாத்தி நம்ம ஓகே. நெக்ஸ்ட், இவ்வாறு உருவாகும் ஒவ்வொரு எழுத்தும் அகர வரிசைப்படி அமைந்தால் எந்த எழுத்து வலது முனையிலிருந்து 3வது இருக்குன்னு கேட்டான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிடலாமா? எக்ஸாக்ட்லி. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஈன்றது என்னது? எனக்கு வவ்வல். ஸோ ஈக்கு அடுத்த லெட்டர் போடுவேன் எஃப். எக்ஸ்ன்றது என்னது? கான்சனன்ட். அப்ப டபிள்யூ போடுவேன் ப்ரிசீடிங் லெட்டர். ஏன்றது வவ்வல். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் போடுவேன் பி. சி கான்சனன்ட். ஸோ பி.
டீன்றது கான்சனன்ட். ஸோ டிக்கு மேலே லெட்டர் என்ன? ஸோ கான்சனண்ட்டுக்கு எஸ். எல்ன்றது கான்சனன்ட், அடுத்து என்ன போடுவேன்? கே. ஒய்ன்றது கான்சனன்ட், அப்புறம் என்ன போடுவேன்? எக்ஸ். ப்ரிசீடிங் லெட்டர் போட்டாச்சு. இப்போ இவங்களை என்ன பண்ணணுமா, நான் வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அடுக்கணும். ஓகேவா? கரெக்டு தானே? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. FW BB SK X என்ன கிடைப்பாங்க? ஃபர்ஸ்ட் யார் வருவா? BB. அடுத்து F K S W X. முடிஞ்சு. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, which letter will be third from the right hand அப்படின்னு கேட்டாங்க. வலது முனையில இருந்து மூன்றாவதா இருப்பது யாருன்னு கேட்டாங்க. ஸோ 1 2 3 யார் இருக்கா ரைட் சைட்ல தேர்ட் பிளேஸ்ல? எஸ் தான் இருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, எஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர்? ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றி எழுதுனதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல இருந்து 4th பிளேஸ்ல யார் இருக்கான்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே, ரைட்? Study the given digit letter symbol sequence carefully and answer the question that follows left. ஓகேவா? கொடுக்கப்பட்ட இலக்க எழுத்து குறியீடு வரிசையை கவனமாக படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கேட்டான். என்ன கேள்வி அப்படி கேட்டிருக்கான் பார்த்தா, if the given sequence is written in the reverse order. ஓகேவா? கொடுக்கப்பட்ட வரிசை என்ன பண்ணுமா, தலைகீழ் வரிசையில் எழுதுனா என்ன கேட்கறாங்கன்னா, which element will be 7th to the right of 10th element from the right hand. ரைட் ஹேண்ட்ல இருந்து, அதாவது வலது முனையில இருந்து 10ஆவதா இருக்கிற உறுப்புக்கு இடது அவரோட வலது புறத்துல 7ஆவதா யார் இருப்பான்னு கேட்கறாங்க. சால்வ் பண்ணலாமா? சரி, இப்போ இந்த ரிவர்ஸ்ல எழுதுறோமா உட்காந்து? வேணாம், நம்ம ரிவர்ஸ்ல செக் பண்ண போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ ரிவர்ஸ்ல எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ ரிவர்ஸ்ல எழுதிட்டா என்ன பண்ணுவேன்? அப்போ நான் ரைட் சைட செக் பண்ணுவேன். இப்போ ரிவர்ஸ்ல எழுதாம செக் பண்றேன், அதுக்கு ஆப்போசிட்டா பண்ண போறோம். அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? இதை ரைட் சைடுன்னு சொல்லியிருக்கானா அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்க போறோம். புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? இப்போ நான் இதை ரிவர்ஸ்ல எழுதி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நான் இதை ரிவர்ஸ்ல எழுதுனா அப்போ நான் ரைட் சைடு செக் பண்ணலாம் அவங்க கொடுத்துருக்க மாதிரி. நான் ரிவர்ஸ்ல எழுதல, அப்போ என்ன பண்ண போறேன்? நான் கொஸ்டினே ரிவர்ஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? அவன் ரைட் ஹேண்ட் சொல்லிட்டான், நான் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்க போறேன். ஓகேவா? சரி, 7 to the right of 10th element from the right hand. அப்போ 10th element from the left hand பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 3 தான் 10th element from the left hand. அவருக்கு ரைட் சைட்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப அவருக்கு என்ன பண்ணுவேன்? அவருக்கு லெஃப்ட் சைட்ல பார்ப்பேன். 1 2 3 4 5 சரி 1 2 3 4 5 6 7. ஸோ அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் சைட்ல 7th பிளேஸ்ல யார் இருக்கா? பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பிளஸ் சிம்பிள் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நான் வந்து தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னா தலைகீழாக மாத்திட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட்ல இருந்து 10th எடுத்து அவருக்கு 7th பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகே, question number 95 in question paper la, how many such letters are there which are immediately preceded by a letter and also immediately followed by a number? ஓகேவா? preceded அப்படினா என்ன பார்த்தோம்? முன்னாடி அப்படினு தெரிஞ்சுக்கணும். ஓகே, முன்னாடின்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அப்ப preceded by a letter முன்னாடி இருக்கணும். ஓகேவா? and also immediately followed by a number பின்னாடி இருக்கணும். நடுவுல யார் இருக்கணுமா? such letters. ஓகேவா? letters இருக்கணும். அப்ப எனக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? லெட்டர் நம்பர்னு இருக்கும். தமிழ்ல கூட ஒரு பாருங்க, ஒரு எழுத்து முன்பு ஒரு எழுத்தும், ஓகேவா, ஒரு எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்தும் அதனை தொடர்ந்து ஒரு எண்ணும் இருக்கணும். அப்ப லெட்டர் நம்பர்னு இருக்கணும். சால்வ் பண்ணி பார்க்கலாமா? சரி, லெட்டர் இருக்கு, ஆனா இங்க சிம்பிள் வந்துச்சு, தப்பு. அடுத்து லெட்டர் நம்பர் இருக்கு, கரெக்ட். அடுத்து லெட்டர் நம்பர், நெக்ஸ்ட் லெட்டர் சிம்பிள் வந்துச்சு, நெக்ஸ்ட் லெட்டர் நம்பர். எத்தனை பேர்ஸ் இருக்காங்க? 3 பேர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி எத்தனை பேர்ஸ் இருக்கு? 3 பேர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சி 3 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ப்ரிசீடிங் ஃபாலோயிங் அப்படின்றதுல தெளிவா இருங்க. ப்ரிசீடிங்னா ப்ரீ அப்படின்றத நான் வச்சுட்டு ப்ரீ என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கும். ஃபாலோயிங்னா நெக்ஸ்ட். ஓகே, நம்ம 96 கொஸ்டின் பேப்பர்ல ஆக்டர் இஸ் ரிட்டன் as 136812. Heroine is written as 95128745. How will hero written in the language? இதை போய் உட்காந்துட்டு
ஆக்டர் ஏக்கு எப்படி 1 3 C ஓகே, பிக்கு எப்படி 68 வந்து யோசிக்கக்கூடாது. அவன் குழப்பறதுக்காக தான் ஏக்கு 1ம் சிக்கு 3யும் கரெக்டாக கொடுத்து வச்சிருக்கான். ஓகே, அடுத்து பாருங்க யாருமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க இருக்க வார்த்தை தானே இங்க திரும்ப வருது, இங்க இருக்க வார்த்தை தான் திரும்ப வருது. அப்போ கோடு சேமா தானே இருக்க போகுது. சிம்பிள், அவ்வளோதான் முடிஞ்சு. ஹீரோயின்ல ஹீரோ மட்டும் எடுத்துக்கோங்க. யார் வருவா? 9512 முடிஞ்சு. 9512 ஓகேவா? எங்க இருக்கு? அவ்வளோதான் 9512 வர ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. ஓகே, மேபி 28 கூட இருக்கலாம். ஓக்கான கோட 28 இருக்கலாம். ஓகே, கிளியரா? Five boxes A, B, C, D and E are kept in vertical arrangement. ஓகேவா? என்ன பண்றாங்க, வெர்டிகலா என்ன பண்ணிட்டாங்க, 5 பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க பாக்ஸ் பஸ்ல. ஸோ அந்த 5 பாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், வெர்டிகலா 5 பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் only one box is kept below box C. பாக்ஸ் சி கீழே ஒரு பாக்ஸ் தான் இருக்கான். அப்ப என்ன அர்த்தம், சி எங்க இருப்பாரு, இங்க இருப்பார். சிக்கு கீழே ஒரு பாக்ஸ் தான் இருக்குன்னா அப்ப சி என்ன பண்றாரு, லாஸ்ட்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கான்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் there are 2 boxes kept between box D and C. எனக்கு ஆல்ரெடி சி தெரியுமா எங்க இருக்குன்னு, அப்ப டிக்கும் சிக்கும் நடுவுல 2 பாக்ஸ் இருக்குன்னா 1 2 விட்டு டி இங்க இருக்கு. மேம் கீழே போடலன்னு கேட்டா கீழே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு, இடம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் E is kept at the second place from the top. மேல இருந்து இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க, பாக்ஸ் E இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் only 2 boxes are kept above box A. பாக்ஸ் ஏக்கு மேல 2 பாக்ஸ் தான் இருக்கான். இப்போ எப்படி நம்ம சூஸ் பண்ணா, இங்க இடம் இருக்கு இங்க இடம் இருக்கு. ஏவை எங்க போடணும்னா ஏவை இங்க போட என்ன ஆயிடுவாங்க, மேல 4 பேர் இருப்பாங்க. இதுவே ஏவை இங்க போட்டா அவன் சொன்ன மாதிரி என்ன ஆகும், 2 பாக்ஸ் இருக்கும். அப்ப ஏ இங்க தான் வர போறாங்க. பேலன்ஸ் இருக்கிறது யாரு, ஏ இருக்கு, பி தான் இல்ல. ஸோ எல்லாரையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா which box kept at the bottom, இருக்கிறதுல கீழே எந்த பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி, பி பாக்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கிளியர்? ஓகேவா? சரி, கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க 2 டைப் ஆஃப் இருப்பீங்க மோஸ்ட்லி. ஓகே, ஒன்று படிச்சுட்டு நான் ரிவிஷன் யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க. நிறைய பேர் இருக்கு கேட்டகரி என்னன்னா நான் இந்த டெஸ்ட் பேட்ச் வச்சு தான் படிக்கிறேனே அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எடுத்த ஸ்கோருக்கும் நீங்கள் இன்னைக்கு 4th டெஸ்ட்ல எடுத்த ஸ்கோருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் நல்ல பாத்தில் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை கண்டினியூவா இதே 1 வீக் ப்ராக்டிஸ் கரெக்டாக கொண்டு போங்க. கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட்ல பெரிய மாற்றம் வரும். ஓகேவா? 10th டெஸ்ட் அப்போ நீங்களே அந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.